நல்லா கவனிங்க. மத்தேயுவிலிருந்து நீங்க வந்து வாசிச்சாலும் சரி, லூக்காவிலிருந்து நீங்க வாசிச்சாலும் சரி, தாவீது வரைக்கும் நீங்க வம்சப்பட்டியல் மாறவே இல்ல. நீங்க உங்க பைபிள் எடுத்து ரீட் பண்ணுங்க. நான் சொல்றதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். நல்லா கவனிங்க. தாவீதுக்கு அப்புறம் இங்கே கிளைகள் பிரிகிறது. அதாவது யோசேப்பினுடைய கிளை இப்படியாகவும், மரியாளுடைய கிளை இப்படியாகவும் பிரிக்கிறது. எப்படி? யோசேப்பினுடைய கிளை சாலமோனுடைய வழியாக கிளை பிரிந்து போகிறது. மரியாள் வந்து தாவீதனுடைய மகனாகிய நாத்தான் வழியில பிரிஞ்சு போயிடுச்சு. பிரிஞ்சு போன பிறகு பாத்தீங்கன்னா, அடுத்து யோசேப்பு வர்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா, இது வந்து ஒண்ணு சேரவே இல்ல. யாருடைய பேரும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தப்படாத ஒரு பேரா தான் இருக்கும். ஒரே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, அந்த மாத்தான் அப்படின்னு ஒரு பேர் வரும். அது ஒரே மாதிரி தெரியிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா அது ஒண்ணும் இல்ல. அங்க மாத்தாத்தான்ங்கிறது வேற, மாத்தான் அப்படிங்கிறது வேற. மாத்தாத்தானுடைய அப்பா தாத்தா வேற, மாத்தாத்தியனுடைய அப்பா தாத்தா வேற. இது ரெண்டு எங்க வந்து இப்படி இணையுதுன்னு பாத்தீங்கன்னா, யோசேப்புல வந்து நேரா இணைஞ்சிரும் இப்ப. ஏன்னா, அதாவது ஏலிக்கு ஆண் குழந்தை இல்லாத காரணத்தினால் தன்னுடைய மருமகனை அந்த இடத்துல யோசேப்பு பெற்றான் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. யூத மரபின்படி அதை அப்படித்தான் அவங்க போடுவாங்க. அந்த அடிப்படையிலே வேதம் தெளிவாக நமக்கு பதிவு செய்கிறது. அதனால் பிரியமானவர்களே, இதுல எந்த முரண்பாடும் வேதாகமத்தில் இல்லை. நேர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இறுதியாக உங்களுக்கு ஒரு புரியறக்காண்டி ஒரு விஷயத்தை சொல்றேன். இதையெல்லாம் எழுதப்பட்டு பார்த்தீங்கன்னா 2000 வருடம் ஆயிப்போச்சு. 2000 வருடத்திற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு விஷயத்த இன்னைக்கு இருந்து இதுதான் அதுன்னு நம்ம வந்து வரலாற்றை திரிக்கவே முடியாது. அப்படி திரிக்கிறவன் எல்லா பேரும் முட்டாளா தான் இருக்க முடியும். நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா சில வரலாற்று குறிப்பு ரொம்பவே தெளிவா பைபிள்ல இருக்குது. இப்படி எல்லாம் திருட்டு பயில திரிப்பாங்கன்னு தெரிஞ்சுதான் ஆண்டவர் சில விஷயங்களை கொஞ்சம் ஆராய்ஞ்சு கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தாலும் வேதத்திலேயே அதனுடைய பதிலை வைத்து விட்டார். ஆராய்ஞ்சு நம்ம பார்த்தோம்னா வேதத்துல எந்த குறைபாடும் இல்லை என்பதை நாமே புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப நான் இவ்வளவு கருத்து பேசினேன். இதுல 99% பாத்தீங்கன்னா பைபிளை வச்சுதான் நான் விட சொல்லியிருக்கிறேன். வெளியே இருந்து நான் போகவே இல்லை. ஒரே ஒரு குறிப்பு வெளியே சொன்னேன். என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ லேவி கோத்திரன்னு இவங்க ஒரு தப்பா முத்திரை குத்துறாங்க இல்ல, அந்த கருத்து எப்ப தோன்றியதுன்னா 13ஆம் நூற்றாண்டுல அந்த கருத்தை ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க. அதனால் வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரம் தான் சமகாலத்துல வாழ்ந்த எல்லாருமே நம்பக்கூடிய ஒன்றுதான். நான் ஏற்கனவே சொன்னபடி குருடன் கூட இயேசு கிறிஸ்து தாவீதின் குமாரன் சொல்றான். தேவதூதன் தாவீதின் குமாரன் சொல்றாப்ல. மூப்பர்கள், பரலோகத்தின் மூப்பர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ தாவீதினுடைய குமாரன் சொல்றாங்க. அன்றைக்கு இருந்த சமகாலத்து சீஷர்கள் எல்லாம் ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு இருந்த பரிசேயன் சதுசேயன் முதல் கொண்டு இயேசு கிறிஸ்து அந்த கோத்திரம் தான் அப்படிங்கிறத நீங்க அந்த சுவிசேஷ புத்தகத்துல வாசிக்கும் போது அவங்க பேசிக்கொள்கிற விஷயத்துல நீங்க பார்க்க முடியும். அப்ப சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விஷயத்தை நூதனமாக இவர்கள் சந்தேகத்துக்குரிய விஷயமாக மாற்றுகிறார்கள். எவ்வளவு பெரிய வஞ்சகர்கள்னு யோசிச்சு பாருங்க. மெயினா பாத்தீங்கன்னா இவங்க குற்றச்சாட்டுன்னு வைக்கிறாங்க பாத்தீங்களா, எந்த அடிப்படையில எல்லாவற்றையும் குற்றம் சாட்டுறாங்கன்னா மொழிபெயர்ப்பு பைபிள் வச்சுதான் இவங்க குற்றம் சாட்டுறாங்க. ஒரிஜினல் பைபிள் இருந்து நீங்க குற்றச்சாட்டை வைக்க முடியாது. மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு பெரிய சவால். ஒவ்வொரு மொழிபெயர்ப்புக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் பார்த்தீங்கன்னா இலக்கணங்கள் இருக்கும், பழமொழிகள் இருக்கும், கலாச்சாரங்கள் இருக்கும், மரபுகள் நிறைய இருக்கும்.